கேஸ் நம்ம இந்த வீடியோவில் ஃபேட்ஃபுல் லவ் எபிசோட் 35ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. யோக்குவாங் ஹெவன்லி பூலை பற்றியும் அந்த இடத்துக்கு எப்படி போகலாங்கிறத பற்றியும் நம்மளால் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பைலி நான் அந்த இடத்த பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே ஒரு சின்ன ட்ரைப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஹெர்பல்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல ரொம்பவே வித்தக்காரங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட ஜூனியர் அங்க கூட்டு போய் ட்ரீட் பண்ணலான்னு சொல்ல நம்ம ஹீரோயினும் சின்ன ட்ரைப்னு சொல்ற அங்க எப்படி நம்ம இவ்வளவு பேர் போனா அவங்களுக்கு சந்தேகம் வராதுன்னு கேக்குறாங்க. நம்ம டாக்டருக்கும் யுக்வாங் மக்கள் வருஷம் அங்க ஒரு செலிப்ரேஷன் நடத்துறது வழக்கமா வச்சிருக்காங்க. அதுக்கு எல்லா ராஜ்யத்தை சேர்ந்த ராயல் ஃபேமிலியும் அவங்க இன்வைட் கூட பண்ணுவாங்கன்னு சொல்ல அப்புறம் என்ன பேக்கிங்க பண்ண வேண்டியதான். அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்புறாங்க. நம்ம பைலியோட அம்மா டேரி உன் ஜூனியரை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அன்னைக்கு சிக்கிங்க காப்பாத்துறதுக்காக அவளோட உயிரை பணைய வச்சா. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மட்டும் உன் கூட இருந்தா அப்படியே நிறுத்துங்க. அவ வெறும் என்னோட ஜூனியர் மட்டும்தான். ஆனா அவங்க அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. சரி இன்னைக்கு ஃபுல்லா நீ அவ கூட இருந்து அவளை பாத்துக்கோ. அப்புறம் அவ பர்த்டே தெரிஞ்ச சொல்லு. எனக்கும் பொருத்தம் பார்க்க கொஞ்சம் வசதியா இருக்கும். ஆளை விடுங்கம்மான்னு சொல்லிட்டு அவர் அப்படியே எஸ்கேப் ஆக இப்ப அப்படியே நம்ம லீ அவரு கார்ட்ஸ் அவங்க கேம்பஸ் சுத்திட்டு இருந்ததா சொல்லி ஒரு பொண்ணு அங்க கூட்டிட்டு போறாங்க. வேற யாரும் இல்ல நம்ம சிஎம்எங் தான். என்ன ஞாபகம் இருக்கா அன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணனே. நம்மளும் நீ இங்க என்ன பண்றேன்னு கேக்குறாரு. அவங்களும் இல்ல அன்னைக்கு நீ ரொம்ப பதட்டமா கிளம்புன. அதான் அவரு கையில இருந்த மேப்பையும் அவங்க பார்த்து இருந்திருப்பாங்க. அதை வச்சுதான் இங்க வந்ததாவும் இனிமே அவரை ஃபாலோ பண்ண விரும்புறதாவும் அவங்க சொல்ல நம்ம லீயையும் நீ என் உயிரை காப்பாத்திருக்கலாம். ஆனா இங்க இருக்கணும்னா நீ என் மேட மட்டும்தான் இருக்கணும். என் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ண உனக்கு சம்மதமான்னு கேட்க அவங்களும் டக்குன்னு மண்டியாட்டுறாங்க. ஆளும் அவரு சர்வன் கிட்ட சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க சொல்றாரு. அவ்வளவுதான் அவங்களும் இப்ப நம்ம லீயோட குரூப்பா சேர்ந்துடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே அங்கிருந்து கிளம்பு நேரா ஸ்னோரிஜினோட ஹெட் தான் ஆள் மீட் பண்றாரு. டாங்லிங் இந்த மாதிரி ரகசியங்களை வந்து சந்திக்கிறது மத்த ராஜ்யத்துக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் தெரிஞ்சா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளும் அவரோட சீக்ரெட் கேவ் அதை வச்சு அவரு சீலிங் போகிறதுக்கு திட்டம் போட்டிருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்றாரு. டைம் கேவ் பிடிக்கிறதுக்கு மட்டும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நார்த்தன் சீலிங் ஃபுல்லா உங்க கட்டுப்பாட்டுக்கு வருது என்னோட பொறுப்பு நாள் சொல்ல. அதெல்லாம் இருக்கட்டும் ஓசியா பள்ளத்தாக்குல டனல் தோன்றதுன்னு அவ்வளவு சாதாரண விஷயமான ஆள் கேட்கிறாரு. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என்னோட சவுண்ட் ஸ்ட்ரைக் ஆர்மி அந்த வேலையை கச்சிதமா முடிச்சிருவாங்க. சவுண்ட் ஸ்ட்ரைக் ஆர்மியா இசையா ஆயுதமா பயன்படுத்தக்கூடியவங்க உண்மையிலேயே அப்படி ஒரு ஆர்மி இருக்கான்னு ஆள் கேட்க நம்பிக்கை இல்லைன்னா விடுங்க. ஆனா இப்படி ஒரு வாழ்க்கை உங்க வாழ்க்கையில திரும்ப உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படி எங்கிருந்து கிளம்பு. ஸ்னோ ரீஜன் ஹெட்டும் வலிக்கு வந்துடுறாரு. டனல் எப்ப கம்ப்ளீட் ஆகும் அதை நீங்களே நேர்ல வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. நம்ம சியோமெங்க்கு தான் அவரை ஃபாலோ பண்ண ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவங்க அப்படியே குடுகுடுன்னு அவரு பின்னாடி வந்துட்டு இருக்க நம்மளும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கிறாரு. அவங்களும் தண்ணி சாப்பாடுலாம் கொடுத்து அவரை கவனிச்சுக்கிறாங்க. இல்ல நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே அவரு பேக்ல இருந்து ஒரு சிப்பி மாதிரி உள்ள வெளியெடுக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட அவங்க கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்த அதே டிவைஸ் தான். அப்படியே அவங்கள நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு அவரும் அவரோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பிளே பண்ண ஆரம்பிக்க இந்த பக்கம் நான்சாவோட எழுற காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் யுக்வாங் மவுண்டன் போயிட்டு இருக்காங்கிற தகவல் அவனுக்கு கிடைக்குது. அங்கதுக்காக அவங்க போறாங்க. சென்ட்ரைப் எல்லா வருஷமும் அங்க ஒரு ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்றது வழக்கம். எல்லா ராயல் ஃபேமிலிக்கும் அவங்க இன்வைட் அனுப்புவாங்க. நம்ம கிங் அதை நிராகரிச்சுட்டாரு. அநேகமா ஃபோர்த் பிரின்ஸ் அதுக்கு தான் போயிட்டு இருக்கணும்னு ஆள் சொல்ல எல்லாரும் சென்ட்ரைப்போட இப்ப இருக்கிற ஹெட் யாரு என்னெல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு சரிவா உடனே அரசரை போய் பார்க்கலாம். நம்ம ராஜ்யத்துக்கு பக்கத்துல இருக்கிற மக்கள் அவங்களாம் அவங்க கூப்பிட்டு நம்ம போலனா அது அவ்வளவு நல்லா இருக்கிறதுல ஆள் அவ வேலையை ஆரம்பிச்சுட்டான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஐலாண்டர்ஸ் அங்க இருக்கிற மக்கள்னு இந்த பிரச்சனை எங்கேயோ ஆரம்பிச்சு இப்ப எங்கேயோ போயிட்டு இருக்குல்ல. நம்மளும் நான்சோ கிங் உண்மையை ஒத்துக்கிட்டாதான் ஐலாண்டர்ஸ் மேல எந்த தப்பும் இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு தெரியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா அவன் முதல் சென்ட்ரைப்ல நடக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவானான்னு அவங்க கேட்க நம்மளும் அவங்க எப்பவோ கிளம்பிட்டாங்கன்னு சொல்றாரு. இந்த பக்கம் மென்ட்ரைபோட அந்த ரெண்டு யங் மாஸ்டர்ஸ் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம இங்கேயே அடப்பட்டு இருக்கிறது. இதுக்கு மேலேயும் எனக்கு பொறுமை இல்லைன்னு அவன் சொல்ல ஒரு கார்டு இப்ப அவங்கள மீட் பண்ண வரான். சீஃப் சபையை கூட்டிருக்காரு உங்களையும் அங்க வர சொன்னாருன்னு சொல்ல அவனுங்களும் பல்ல காட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறானுங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட அம்மா
மொமெண்ட்ரி டவர்ல அத்துமீறி நுழைஞ்சி ஃபார்பிடன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீ மக்களை காயப்படுத்தி இருக்க. இந்த தப்புக்கு நீ வாழ்நாள் ஃபுல்லா இனி சிறையில தான் இருக்கணும்னு ஆள் சொல்ல அவங்களும் அவரு காலில் விழுந்து கதறாங்க. எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன், ஆனா என்ன அடைச்சு மட்டும் வச்சிடாதீங்கன்னு அவங்க சொல்றாங்க. அவரும் அவரு பவரை யூஸ் பண்ணி அவங்க மேல ஒரு பேரியரை போட்டுடுறாரு. இனிமே நான் சாகுற வரைக்கும் உன்னால உன் பவர்ஸை யூஸ் பண்ண முடியாது, இதான் உனக்கான தண்டனைன்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து இழுத்துட்டு போக சொல்ல அவங்களும் எவ்வளவோ கதறாங்க. நான் சரியான நேரத்துக்கு நான் சோப்பு எனக்கான ஆன்டிடோஸை வாங்கி ஆகணும், அப்படி இல்லைன்னா என் பவர்ஸ் என்னை விட்டு நிரந்தரமா போயிடும் அவங்க சொல்ல. உன்ன மாதிரி ஒருத்திக்கிட்ட பவர்ஸ் இல்லாம இருக்கிறதா எல்லாருக்குமே நல்லதுன்னு அவரு சொல்லிடுறாரு. அப்படியே கட் பண்ணா நம்ம ஸ்னோரிஜினோட ஹெட் நம்ம லீயை தோண்டிட்டு இருக்கிற அந்த டனல்ல தான் இப்ப ஒரு நின்னுட்டு இருக்காரு. உண்மையிலேயே இதை நான் எதிர்பார்க்கல. எவ்வளவு நாள்ல இந்த டனல் முடியும், நம்ம அடுத்த கட்ட பிளான் என்னன்னு சொல்லிலாம் அவங்க அப்படியே பேசிட்டு இருக்கேன். ஸ்னோ ட்ரைபோட ஹெட், உங்க சவுண்ட் ஸ்ட்ரைக் ஆர்மியோட பவர் என்னங்குது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஆனா நம்ம அட்டாக் பண்ண போறது ஜீலிங்கோட கேபிட்டல், அங்க அவங்களோட பவர் 10 மடங்கு அதிகமா இருக்கும்னு ஆள் சொல்ல. நம்ம லீயே அசால்ட்டா டையூன்ல உள்நாட்டு போர் நடந்துட்டு இருக்கு, அதாவது நம்ம நான்காங்கோட சிட்டியை பத்தி தான் சொல்றாரு. அந்த பிரச்சனையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்காக ஜெயிலிங்கோட பிரின்ஸ் அவன் ஆர்மியை கூட்டிட்டு அங்க கிளம்பிட்டான். இப்ப கேபிட்டல்ல அவங்களோட பவர் வெறும் 10% தான் இருக்குன்னு அவன் சொல்ல. சம பிளான்னு சொல்லி அவனும் சிரிப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு பின்னாடி போறான். அங்க பார்த்தா தனியா ஒரு பாலம் கட்டி இருக்கு. இது இந்த வழி டைன்குக்கா? அப்ப சிலிங்க பிடிச்சிட்டு அடுத்து நீங்க டைன்குவை தான் அட்டாக் பண்ண போறீங்களா? கண்டிப்பா அவங்க அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சிரிப்ப போடு. இந்த பக்கம் ஒரு பிரதர் சிஸ்டர் தான் காட்டுறாங்க. கண்ணை மூடிட்டு அவங்க 2 பேரும் காட்டுத்தனமா வண்டியை ஓட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு வழியில பார்த்தா நம்ம ஹீரோவோட கேரேஜ் வந்துடுது. அவ்வளவுதான் சடன் பிரேக் போட்டு கேரேஜையே கண்ணு பண்ணிடுறானுங்க. நம்ம அசிஸ்டண்டும் என்னடா பண்றீங்கன்னு கேட்கலான்னு வரத்துக்குள்ள அவரு பிடிச்ச திட்ட ஆரம்பிச்சிடுறான். சரி பிரச்சனை வேணான்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு 2 குதிரையை கொடுத்து அனுப்புங்கன்னு சொல்ல அவனுங்களும் வண்டி எடுத்துட்டு அப்படியே இருந்து கிளம்புறானுங்க. ஆனா போனவங்க அவங்க ஃப்ளூட்டை மிஸ் பண்ற மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் அதை பார்க்க நம்மாலும் அவங்க லோக்கல் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க, அடுத்த வாட்டி பார்க்கும்போது கொடுத்தலான்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சியோ மேன்ஷனுங்கிற ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் நேரா அங்க வர அப்ப கேட்டா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணவங்கள நான் துவம்சம் பண்ணிட்டேன்னு சொல்லி, இல்லைன்னா அவர் என்ன துவம்சம் பண்ணிடுவாரு. அவங்களும் சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல அப்பதான் நோட் பண்றாங்க அவங்களோட ஃப்ளூட்டை காணும். ஒயிட் ஜெட் ஃப்ளூட்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அறக்க பறக்க அப்படியே வந்து கிளம்பு. இப்ப சிங் ஃபேமிலின்னு சொல்லி ஒன்னு இடத்த காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இப்ப அங்கதான் வராரு. யூகாங் சீஃபோட பையன் சென்சிமோன்னு சொல்லி ஒருத்த வந்து அவங்கள வரவேற்கிறான். நான்சோட கிங்கும் இப்ப அப்படியே அங்க வர நம்மாலும் எதுவுமே தெரியாத மாதிரி அவனுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே உள்ள போயிடுறாரு. இந்த பக்கம் யூகாங்கோட சீஃபை தான் காட்டுறாங்க. அவரு பையன் கிட்ட இந்த வாட்டி எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த செலிப்ரேஷன் முடியணும், அப்புறம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த கண்டெஸ்ட் இதுல கண்டிப்பா நீ ஜெயிச்சே ஆகணும், அப்படி இல்லைன்னா யூகாங் ட்ரைபோட ஒட்டுமொத்த பொறுப்பு ஜியோ ஃபேமிலி கைக்கு போயிடும். அவனும் கண்டிப்பா நான் ஜெயிச்சிடும்ப்பா கவலைப்படாதீங்கன்னு சொல்றான். இப்ப மட்டும் உன் தங்கச்சி நம்ம கூட இருந்திருந்தான்னா நம்ம இந்த அளவுக்கு கவலைப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவளோட பவர்ஸுக்கு முன்னாடி கண்டிப்பா ஜியோ ஃபேமிலிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற மாதிரி அவரு சொல்ல என்னப்பா பண்றது, அவதான் சின்ன வயசுலயே இறந்துட்டாளேன்னு சொல்லி அவனும் லைட்டா ஃபீல் பண்றான். அப்படியே கட் பண்ணா நைட்டோட நைட்டா நான்சோவோட எல்டர் அந்த ஜீமோவை தூக்கிட்டான் போல. நான்சோவோட சப்போர்ட் மட்டும் உங்களுக்கு இருந்தா கண்டிப்பா இந்த வாட்டி நீ தான் அந்த கண்டெஸ்ட்ல ஜெயிப்ப. பொடியனும் ஆசை வார்த்தையில மயங்கிடுறான். ஆனா இதுக்கு பதிலா நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? பெருசா எதுவும் இல்ல, 4th பிரின்சஸ நீ ஹெவன்லி பூல்ல தள்ளி விடணும், நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி அவன் ஃபர்ஸ்ட் பதறான். ஆனா அந்த எல்டர் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த கண்டெஸ்ட் நடக்கும், நீ மட்டும் தோத்துட்டா உன் ஃபேமிலி நிலைமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு சொல்லி அவனை பயங்கரமா குழப்பிட்டு இருக்க. இப்ப அடுத்த நாள் கண்டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. யூகாங்க சேர்ந்த எல்லா பெரிய ஃபேமிலியுமே அங்க இருக்காங்க. இது ஒரு மியூசிக் காம்படிஷன். வரவேற்பெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்த 2 ஃபேமிலியை சேர்ந்தவங்க அவங்களோட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அப்படியே வாசிக்க ஆரம்பிக்க இவங்க வழிமுறை ரொம்பவே வித்தியாசமானது. எந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டினியூவா பிளே பண்ணி ஹெவன்லி பூலுக்கான என்ட்ரன்ஸ் ஓபன் பண்றாங்களோ அவங்கதான் யூகாங்கோட அடுத்த ஹெட்ங்கிற மாதிரி நம்மால் சொல்ல. இப்ப செங் ஃபேமிலியை சேர்ந்த சீமோங்கிற அந்த பையன் களத்துல இறங்குறான். ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு தான் வாச்சிட்டு இருக்காங்க. கோ ஃபேமிலியை சேர்ந்தவங்கள நம்ம குறைச்சி எடை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனும் முடிஞ்ச அளவுக்கு தம் கட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் அப்படியே சிவ ஃபேமிலியை சேர்ந்த அந்த பசங்க தான் பொலேர்னு கன்னத்திலே விழுது. எங்கடா ஃப்ளூட்டை தொலைச்சிங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அவங்கள வெளுத்தெடுத்துட்டு இருக்காங்க. மவுண்டைன் ஃபுல்லா நாங்க தேடிட்டோம், ஆனா எங்க இருக்குன்னே தெரியலன்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அழுத்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் காம்படிஷனும் பயங்கர
பயங்கரமா போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ நான்சோக்கிங் கிட்ட நம்ம ஒரு பெட் வச்சுக்கலாமா, இதுல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்க, செங் ஃபேமிலி இது வரைக்கும் இந்த காம்படிஷன்ல தோத்ததே இல்லை நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண்டிப்பா அவங்க தான் ஜெயிப்பாங்க, நம்ம ஹீரோயின் தோத்துட்டீங்கன்னா உங்க எல்ற எங்க கிட்ட கொடுத்தணும்னு சொல்றாங்க. என்னமோ சொல்லுன்னு சொல்லி அவர் லேட்டா பதற ஆரம்பிக்க நம்ம நான்சோக்கிங் பல்ல காட்டிட்டே சரின்னு சொல்லிடுறான். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டான், நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும்னு அவங்க சொல்றாங்க. டயம் ஆக ஆக யார் ஜெயிப்பாங்கிறது ரொம்பவே கிரிட்டிக்கலா மாறிட்டு இருக்கு. நான்சோக்கிங்கும் திரும்ப லைட்டா சிரிப்பு போட்டுட்டு, பிரின்சஸ் சும்மா காமெடிக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்க, எல்டர் கண்டிப்பா உங்களை அவங்க கூப்பிட்டுக்க மாட்டாங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் சரி வயசான காலத்துல இந்த ஆளை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது, நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்பாடான்னு சொல்லி அவரும் நிம்மதியாக. இந்த பக்கம் அவங்க வாசிக்கிறதை கேட்க கேட்க நம்ம ஜூனியரோட கை ஒரு மாதிரி பரபரன்னு வருது. நம்ம பைலியும் அவங்க மண்டையிலே ஒண்ணு வச்சு, என்ன உனக்கு ஏதாவது புரியுதா, இல்ல எனக்கு ஒன்னும் புரியல, ஆனா அந்த மியூசிக் என்னமோ எனக்கு உள்ளே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. டயம் ஆக ஆக ஃபர்ஸ்ட் அந்த லேடி தோத்துடுறாங்க. அப்ப ஜீமோ தான் ஜெயிக்க போறான்னு பார்த்தா அவனும் காத்து போன பொலன் மாதிரி ஆயிடுறான். நான்சோக்கிங்கும் கடுப்பாயிடுறாரு, என்ன கூப்பிட்டு வச்சு காமெடி பண்றீங்களா, செங் ஃபேமிலியாலேயே இதை திறக்க முடியலனா அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்க, டக்குன்னு நம்ம ஜூனியர் அப்படியே முன்னாடி ஓடி வராங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை அவங்க அப்படியே கையில வாங்கிக்க, ஜீமோ என்ன பண்றேன்னு கேக்குறான். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு அவங்களும் சொல்றாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கி அப்படியே வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஹெவன்லி பூலும் அப்படியே ஓபன் ஆக ஆரம்பிக்குது. அவங்க எல்லாரும் அப்படியே வாயை பொழந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அங்க ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஏற்படுது. அவங்க ஹெட்டும் சிரிப்பு போட்டுடுறாரு. ஹெவன்லி பூல் ஓபன் ஆயிடுச்சு. ஆனா தண்ணிக்கு நடுவுல ரெண்டு பாடி மதந்துட்டு இருக்கு. எல்லாம் நம்ம ஹீரோவோட ஏற்பாடுதான். ஆளும் அவங்கள இங்க தூக்கிட்டு வாங்கன்னு சொல்ல, நான்சோக்கிங் கிட்ட இது யாருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரியுதான்னு கேட்கிறாரு. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு இப்படி தெரியும், இவங்க முகத்துல இருக்கிற மார்க்க பார்த்தாலே தெரியுது இவங்க கண்டிப்பா ஐலாண்டர்ஸ் தான், ஆனா அவங்களோட அடையாளம் பிளாக் கலர்ல இருக்கும், இது ரெட்டா இருக்கு, கண்டிப்பா யாரோ அவங்கள மாத்திருக்காங்கன்னு நம்மால் சொல்ல. அங்கிருந்து எல்லாரும் யாரு இப்படி பண்ணிருப்பான்னு சொல்லி லைட்டா பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வேற யாரு, நான்சோக்கிங் தான் இது எல்லாத்தையும் பண்ணது, பிரின்சஸ் தேவையில்லாம எம்எல்ஏ பழி போடாதீங்க. அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக், நம்ம பாடிஸ் எப்படியாவது இங்க கொண்டு வந்துடலாம், அது பிரச்சனை இல்லை, ஆனா அந்த நான்சோக்கிங் அப்பயும் அதை ஒத்துக்கலனா நம்ம பைலி சூல் பேக் ஐலாண்டர்ஸை கண்ட்ரோல் பண்ண அதை நான்சோ சேர்ந்தவங்க உருவாக்கியிருக்காங்க, நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன், அதை எப்படி ரெடி பண்றதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆளும் அதை அப்படியே வரைய ஆரம்பிக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நம்ம அசிஸ்டன்ட்டுக்கு சிக்னல் தராரு. அவரும் அந்த டெட் பாடியோட ட்ரெஸ் லைட்டை ஓபன் பண்ண அவன் பாடிக்குள்ள இருந்து ஒரு பூச்சி அப்படியே பறந்து வெளியே வருது. இது சூல் பேக், நான்சோல மட்டும்தான் அது இருக்கும்னு இந்த உலகத்துக்கே தெரியும். ஐலாண்டர்ஸோட டெட் பாடிஸும் நான்சோவோட ஐஸ் பூல்ல மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா கண்டிப்பா நீங்க தான் உங்களை அடிச்சு வச்சு எது பண்ணிருக்கீங்க. நான்சோக்கிங் சோல்பக் எங்க இடத்துல இருக்குங்கிறதுக்காக நான் தான் எல்லாத்தையும் பண்றேன்னு சொல்லுவீங்களா, உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்க, ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பைலியோட அம்மா அப்படியே முன்னாடி வராங்க. நான் கோல்டன் மெர்ஃபா கூட கோயின் ஐலாண்டர்ஸ் இந்த மாதிரி மாத்தினது இவன் தான், இவன் பண்ண வேலையால தான் எங்க ட்ரைபே ஒட்டு மொத்தமா அழிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ஆள் அப்பயே அது ஒத்துக்க மாட்டான். நீங்க எல்லாரும் திட்டம் போட்டு தான் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அப்படிங்கிறது கிளம்ப ஆள் அப்படியே எஸ்கேப் போயிடுறான். கூட்டமா அப்படியே கலையுது. நம்ம யூகோங்கோட ஹெட் டக்குன்னு நம்ம ஜூனியர் கிட்ட வராரு. நான் தான் உன்னோட அப்பா, நீ என் கூட வந்துரு நாள் சொல்ல. அவங்க பயந்து போய் நம்ம ஜூனியர் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம பைலியோட அம்மாவும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க, அவரும் இவ வாச்சது எங்களோட ஃபேமிலி மியூசிக், என்னோட பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போயிட்டா, அவ இறந்துட்டதா தான் நாங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா அவ இப்ப திரும்ப எங்க இடத்துக்கே வந்துட்டான்னு சொல்ல, அவங்களும் நம்ம ஜூனியரோட பேக்ரவுண்ட பத்தி எதுவுமே தெரியாததுனால ஒருவேளை இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆளும் அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ண அப்புறம் என்ன கேரேஜ் எடுத்துட்டு அவங்களும் அப்படியே கிளம்பிடுறாங்க. நம்ம ஜூனியருக்கு இப்பதான் பயமே வருது. இவ்வளவு நாள் சீனியர் மட்டும்தான் என்னோட ஃபேமிலியா இருந்தாரு, இப்ப நீங்க இப்ப திடீர்னு அப்பா அம்மாலாம் எங்கிருந்து வந்தாங்கன்னு அவங்க கேட்க, நம்ம பைலியோட அம்மாவும் ஒண்ணுமும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் உன்னை சுத்தி இருந்தாங்கன்னா அது உனக்கு தானே நல்லதுன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன அங்கேயே விட்டுட்டு போயிடுவீங்களான்னு அவங்க கேட்க, அதெல்லாம் இல்ல, நீ முதல் அங்க தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ, நாங்க வந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா திரும்ப வந்து உன்னை கூப்பிட்டு போன்னு சொல்றாங்க. நம்ம ஜூனியரும் ஒன்று ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு தெரியும் நீங்க என்னை விட்டுட்டு போக தான் போறீங்க, நானும் உங்க கூடயே வந்துடுறேன், என்னை கூட்டிட்டு போயிடுங்கன்னு அவங்க சொல்ல, நம்ம பைலி கொஞ்சம் ஒப்பாரி வைக்கிறது நிறுத்துறியா, சீக்கிரம் இவ்வளவு நாளா தேடியும் அவ ஃபேமிலி மெம்பர்ஸ் அவளால கண்டுபிடிக்க முடியல, நீ கேட்காமலே உனக்கு கிடைச்சிருக்காங்க, நீ என்னன்னா அவங்க வேணான்னு சொல்றியா நாள் கேட்க, எனக்கு உங்க ரெண்டு பேர் கூட இருந்தாலே போதும்னு அவங்க சொல்றாங்க. நம்ம பைலியோட அம்மாவும் அவங்கள முடிஞ்ச அளவுக்கு சமாதானப்படுத்த
அவங்களும் அப்படியே அழுதுட்டு, சீனியர் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே கேட்கிறேன்னு சொல்றாங்க. ஆளும் இது நல்ல பிள்ளைக்கு அழகு, ஒழுங்கா உன் அப்பா அம்மா கூட இருக்கிற வழியை பாரு, உன் பிளட் லைனுக்கு கண்டிப்பா நீ பெருசா ஏதாவது சாதிப்பேன்னு ஆள் சொல்ல. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நம்ம ஜூனியர் மியூசிக் பிளே பண்ணும்போது நம்ம ஹீரோயினும் அவங்களோட லிங்ஸங்கோட மியூசிக் வால்யூம் நோட் பண்ணிருப்பாங்க. சியோ ஃபேமிலியும் செங் ஃபேமிலியும் தான் இங்க பெரிய ஆளுங்கன்னா அப்ப கண்டிப்பா அந்த மியூசிக்கோட மீதி பாதி இந்த ஃப்ளூட்ல தான் இருக்கணுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் டவுட்னு வந்துட்டா அதை கிளியர் பண்ணிட வேண்டியதுதானு கேட்க இந்த பக்கம் நம்ம செங் மேன்ஷனை தான் காட்டுறாங்க. நம்ம ஜூனியரோட அம்மா அழுதுட்டே அப்படியே அவங்க பொண்ணை பார்க்க வர ஒரு வழியா பல வருஷங்களுக்கு அப்புறம் பிரிஞ்சு 2 பேரும் இப்போ ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. எதுக்குமா நீ அன்னைக்கு ஃபாரஸ்ட்குள்ள போன, அதுதானே இது எல்லாத்துக்குமே காரணம்னு அவங்க கேட்கறாங்க. ஆனா நம்ம ஜூனியர் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், முழிச்சு பார்க்கும் போது ஹியூமன் டிராபிகர்ஸ் என்ன பிடிச்சி வச்சிருந்தாங்க, அப்புறம் அங்கிருந்து தப்பிச்சு நான் சுக்க போயிட்டு சீனியர் தான் என்ன வளர்த்தாருன்னு அவங்க சொல்ல நம்ம ஹெட்டோட முகமே அப்படியே மாறுது. ஆளும் அவரோட பையனை அப்படியே டெரரா பார்க்க அவ்வளவுதான் சிஎம்ஓவை போட்டு பிரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதை பண்ணது நீ தானே, அன்னைக்கு அவ செத்துட்டா நீ சொன்னப்ப எனக்கு சந்தேகம் இருந்துச்சு, நீ கொண்டு வந்த ட்ரெஸ்ஸும் கடைசியா அவ போட்டிருந்த ட்ரெஸ்ஸும் வேற வேற, ஆனாலும் நான் உன்னை நம்பின பாரு, அதான்டா நான் பண்ண மிகப்பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவனை போட்டு பொழந்து காட்டு. ஆளும் அவ மனசுல இருந்த வஞ்சத்தை இப்பதான் கக்குறான். அப்ப அவளுக்கு 5 வயசு தான் இருந்துச்சு, ஆனா நீங்க எல்லாருமே அவ்வளவுதான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருந்தீங்க. என்ன இருந்தாலும் நான் உங்க செகண்ட் ஒய்ஃப் பையன் தானே, நான் மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணனா இப்ப இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் கூட எனக்கு கிடைச்சிருக்காதுன்னு அவன் சொல்றான். அவரும் உன்னை இப்பயே கொண்டுறான்னு சொல்லி அப்படியே அவன் கழுத்தெல்லாம் நெரிச்சிட்டு, இன்னையிலேருந்து சென்ட் ஃபேமிலியோட ஒட்டுமொத்த பொறுப்பையும் உன் சிஸ்டர் தான் பார்த்துப்பா, உனக்கு இங்க வேலை கிடையாது, வெளியே போனாலும் சொல்ல. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயினும் நம்ம ஜூனியரும் ஒரு கேவுக்கு தான் வராங்க. லிங்ஸங் மியூசிக்கோட கடைசி 2 வால்யூம் இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல தான் மறைஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அதை அப்படியே பிளே பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் முகமே இப்ப அப்படியே மாற ஆரம்பிக்குது. நான் அந்த மியூசிக்கோட எல்லா வால்யூமையும் கண்டுபிடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனா ஏன் எதுவுமே மாறல. நம்ம ஜூனியர் கையில அந்த ஃப்ளூட்டையும் ஒப்படைச்சிடுறாங்க. இதை சியோ ஃபேமிலி கிட்ட ஒப்படைப்பியோ இல்ல அவங்கள கண்ட்ரோல் பண்ண யூஸ் பண்ணுவியோ அது உன்னோட இஷ்டம்னு சொல்ல நம்ம ஜூனியரும் இது என்கிட்ட இருக்கட்டும், ஒருவேளை ஃபியூச்சர்ல அவங்க எங்க ஃபேமிலிக்கு ஏதாவது தொல்லை கொடுத்தாங்கன்னா அப்ப இதை வச்சு நான் அவங்கள வழிக்கு கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க கிளம்புறாங்க. வழியில பார்த்தா சியமோ இப்ப அப்படியே அங்க வரோம். நீ இங்க என்ன பண்றேன்னு அவங்க கேட்க அதை நான் தான் உன்கிட்ட கேட்கணும், நான் இந்த இடத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க தெரியுமா, நீ எதுக்காக திரும்ப வந்த, இப்ப என் வாழ்க்கையில இருந்து எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சுன்னு சொல்லிட்டேன். வெறி பிடிச்சு போய் அவன் அப்படியே அவங்க கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஜூனியரும் உயிருக்கு போராடிட்டு இருக்க நம்ம பைலி வந்து அவன் மண்டிலே ஒண்ணு வைக்கிறாரு. ஏன்டா சிஸ்டரையே கொல்ல நினைக்கிற, உன்னை போய் உன் ஃபேமிலி எப்படி நம்புவாங்க, அப்புறம் நீ இந்த மாதிரி இடத்துக்குலாம் தனியா வராதுன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்க, கேட்கவே மாட்டியா, சீனியர் நான் ஏற்கனவே பயந்து போயிருக்க, நீங்க வேற ஏன் திட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அலற மாதிரி அவங்க முகத்தை வச்சுக்க. சரி வான்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. நீங்க என் கூட இங்கே இருக்க முடியுமான்னு அவங்க கேட்கறாங்க. அதெல்லாம் முடியாது, டைம்குள்ள நான் முடிக்க வேண்டிய நிறைய வேலை எனக்காக காத்துட்டு இருக்கு, எனக்கு தெரியும் நீங்க சீக்கிரங்க தானே ஹெல்ப் பண்ண போறீங்க, உங்க மனசுல எப்போதுமே அவ மட்டும்தான் இருக்கான்னு அவங்க சொல்றாங்க. புரிஞ்ச வரைக்கும் சரின்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்ப. இந்த பக்கம் நம்ம மென்ட்ரைபோட ஹெட் ஆள் திரும்ப சபையை கூட்டிடுறாரு. மோமெண்ட்ரி டவர அவர் அழிக்க முடிவு பண்ணிருக்கிற விஷயத்தை பத்தி அனௌன்ஸ் பண்ண அவரோட பசங்க 2 பேரும் நேரா வந்து அதை நான்சோவோட எல்லர்கிட்ட ஒப்பிச்சிடுறானுங்க. மோமெண்ட்ரி டவர் எங்க ஆன்செஸ்டர்ஸ் காலகாலமா உருவாக்குன ட்ரெஸரி, அது எங்க அப்பா அழிக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, நீங்க தான் இந்த விஷயத்துல எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அவனுங்க சொல்ல. ஒரு வாட்டி உங்களை நம்பி ஏமாந்ததே போதும், திரும்பலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்லிடுறான். போன வாட்டி பாய்சனஸ் கிராஸ்லேண்ட ஓபன் பண்ணும் போது அங்கிருந்து என் அப்பாவுக்கு ஒரு வித்தியாசமான ட்ரெஸரி கிடைச்சிச்சு, அதை பத்தி பெருசா எங்களுக்கு எதுவும் தெரியலனாலும் அது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் சொல்ல. அந்த எல்லரும் கிரிமினலா ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. ஆள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அம்மா அவங்க ஒரு பக்கம் பரையில அடப்பட்டு உட்காந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம மென்ட்ரேபோட ஹெட் தான் காட்டுறாங்க. ஆள் அந்த மோமெண்ட்ரி டவரை ஓபன் பண்ணிட்டு அப்படியே உள்ள வராரு. அவங்க ஆன்சிஸ்டர்ஸோட நேம் டேப்ல அங்க இருக்கு. அவங்களுக்கு அப்படியே மரியாதை செலுத்திட்டு என்ன மன்னிச்சிடுங்க, காலங்காலமா நம்ம உருவாக்குன ஸ்கில்ஸ் மொத்தமும் இங்கதான் இருக்கு, நம்ம செஞ்ச பாவங்களும் தான், இனிமேலும் இந்த டவர் இருக்குது யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, அதான் நான் இதை அழிக்க முடிவு பண்ணிட்டு நான் சொல்ல. நான்சோவோட அந்த சோல் பேக் இப்ப அப்படியே அங்க வர மாதிரி காட்டுறாங்க. அது டக்குன்னு அப்படியே ஒரு காதுக்குள்ள போக அந்த எல்டர் இப்ப அப்படியே உள்ள வரான். நம்ம சீஃபும் டென்ஷன் ஆகி அவனை அப்படியே அட்டாக் பண்ண போறாரு. ஆனா ஆள் ஒரே போட்டு அவரை காலி பண்ண
அவரு பசங்களுக்கும் இப்பதான் பாசம் பொங்குது, அப்பவ ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேக்குறானுங்க. அட முட்டா பசங்களா, அந்த சீல் மட்டும் உங்க கைக்கு வந்துச்சுன்னா உங்களால சீஃப் ஆயிட முடியும்னு நினைச்சீங்களா? அதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு சொல்லிட்டு இறுதி சடங்கு முடிஞ்ச உடனே நீங்க தான் இந்த இடத்துக்கு முழு பொறுப்புன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அந்த டவரை சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல நம்ம சீஃபோட அப்பாவும் அவனும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. உண்மைதான், உங்க பழைய சீஃபும் நாங்களும் ஒன்னா சேர்ந்துதான் பப்பட் டெக்னிக்கை உருவாக்கணும். அதால ஐலாண்டர்ஸ் மட்டும் இல்ல, சாதாரண ஹியூமன்ஸ் கூட அப்படி மாத்த முடியுமா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக தான் அவங்க பாய்சனஸ் கிராஸ்லேண்ட் கூட உருவாக்கி இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நாளையே மெயின் ட்ரைபோட ஹெட்டுக்கு அவங்க பண்றது தப்புன்னு சொல்லி புரிஞ்சிருக்கும். அந்த டெக்னிக்கை அதோட கைவிட்டது மட்டும் இல்லாம பாய்சனஸ் கிராஸ்லேண்டையும் வேற டெக்னிக் மூலியமா சீல் பண்ணி இருந்திருப்பாரு. என் சந்ததிகள் இதே தப்ப பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அதுல போட்டிருக்க. எல்டர், நீங்க கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த பத்தி வெளியே தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். அப்படியே செயல இருந்த அந்த ட்ரெஸரையும் ஆள் பாக்குறான். சரி, நீங்க போய் வேலையை பாருங்க. அதுல சோல் டெவரிங் பால்னு சொல்லி போட்டிருக்கு. பழைய சீஃப் அதை பத்தின டீடைல்ஸ் அங்க விட்டுருக்காரு. ஐலாண்டரோட சயின்டிஸ்ட் பிளட் இருந்தா மட்டும்தான் இது ஆக்டிவேட் ஆகும். நான்சோ கிங் ஐலாண்டர்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அதுல அவங்க சயின்டிஸ்ட் இருந்தா, ஆனா அவ பிளட்டை எடுக்க முயற்சி பண்றதுக்குள்ள அவங்க இருந்து தப்பிச்சிட்டான். எல்லாரும் அங்கிருந்து தப்பிச்சது மூசி மட்டும்தான். சீக்கிங் அப்ப அவரோட பொண்ணுனா இவ்வளவு காலம் நாங்க பட்ட கஷ்டம் வீணாகலன்னு சொல்லிட்டு ஆள் அப்படியே கேவலமா சிரிச்சிட்டு இருக்க. ஒரு சீக்ரெட் கேவ் மூலியமா நம்ம ஹீரோவோட அம்மா அடப்பட்டு இருந்த அந்த இடத்துக்கும் அவங்க போறாங்க. ஆனா அங்க ஆளை காணும். அப்பா அவளோட பவர்ஸ் அவர் சோல் பேரியர் மூலியமா சீல் பண்ணிருந்தாரு. அவர் இறந்த உடனே அந்த பவர்ஸும் போயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்ல அந்த எல்டர் எங்க பாய்சன் ஏற்கனவே அவளுக்குள்ள இருக்கு, அவ கண்டிப்பா எங்களை தேடி வருவான்னு சொல்றான். இந்த பக்கம் டையூன்னு வார் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹானன்லாம் உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் சோல்ஜர்ஸ் 8th பிரின்ஸ் உள்ள இருந்து நம்மள பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. சீலிங் வேற ஒரு பக்கம் நம்மள அட்டாக் பண்றாங்க. இதுக்கு மேலேயும் பின்வாங்குறது தவிர நமக்கு வர வழி இல்லைன்னு சொல்ல இன்னொரு பக்கத்துல இருந்து கேபிட்டலோட டிஃபென்ஸ் 8th பிரின்ஸ் காலி பண்ணிட்டதா தகவல் வருது. அப்படியே கட் பண்ணா சீலிங் ஆர்மியோட சண்டை போட்டுட்டு இருக்கிற நம்ம ஹானான் அப்புறம் நான்காங்க தான் காட்டுறாங்க. அங்கேயும் நிலைமை ரொம்பவே மோசமா தான் இருக்கு. நம்ம நான்காங்க ஒருத்தன் காலி பண்ண வர நம்ம ஹானான் டக்குன்னு குறுக்க வந்துடுறாரு. அவ்வளவுதான், 2 பேருமே விழுந்துடுறாங்க. காட்ஸும் அவங்கள அப்படியே லாக் பண்ண இந்த பக்கம் நம்ம லீயே தான் காட்டுறாங்க. இப்பதான் அவனுக்கு தெரிய வருது சீலிங் பிரின்ஸ் டையூனை ஒன்னும் பிடிக்க நினைக்கல. 8th பிரின்ஸ் ராஜ்யத்தை பிடிக்க அவன் அவங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிருக்கானு. அப்பனா அவங்க ஆர்மி சீக்கிரமாவே கேபிட்டலுக்கு திரும்பிடுவாங்க. அப்ப நம்ம பிளான் அதே நேரத்துல அவனுங்க வார்ல ஜெயிச்சுட்டானுங்க. ஹானானும் நான்காங்கும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்கிற தகவலும் அவனுக்கு கிடைக்குது. ஃப்ரெண்ட்ஸ் யாங்கு வாழ்த்து சொல்லி ஆகணும். நான் உடனே சீலிங் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஆள் அப்படி அங்கிருந்து கிளம்ப அப்படியே எபிசோட் 36 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.